நக்கீரன் கோபால் அவர்களின் கீழ்த்தரமான ஆபாசமான பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தோம். அந்த விசாரணையின் முடிவில் இன்றைக்கி இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க பத்திரிகை பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்கள் எல்லாமே அவதூறான வீடியோ. இது எதுக்குமே எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 11 வீடியோவையும் இமீடியட்டாக எல்லா விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விசாரணை வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நீதிபதி அவர்கள் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே என்ன ஆதாரம் கேட்டப்போ அவங்களால ஒரு அடிப்படை ஆதாரம் கூட கொடுக்க முடியல. தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டு, டிஜிட்டல் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணி ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன தனிப்பட்ட நபர்கள் சொன்ன பொய் குற்றச்சாட்டு, பள்ளிக்கூட குழந்தைங்க மேலே கொடுத்துருந்தது, இங்கே இருக்கிற சுவாமிஸ் மாஸ் மேலே கொடுத்துருந்தது, இது எல்லாமே ஒரு 3 வெவ்வேறு விசாரணையில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தமிழக காவல்துறை ஒரு தெளிவான பதிவை போட்டு அது க்ளோஷர் ரிப்போர்ட் இருந்தால் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை சமர்ப்பிச்சிருந்தோம். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு அவங்களால எந்த பதிலுமே அளிக்க முடியல. ஏன்னா நீதிபதி அவர்கள் ரொம்ப விளக்கமாகவே இதை கேட்டாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு அடிப்படை ஆதாரம் என்ன, எதுக்குமே அவங்களால ஒரு சிறு துளி கூட அவங்களால ஆதாரமோ அதுக்கு உண்டான சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி எந்த விதமான கண்டென்ட்டுமோ இல்லை மெட்டீரியலே அவங்களால கொடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி அந்த மொத்த வீடியோவும் இம்மீடியட்டாக டெலீட் பண்ண சொல்லி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது உண்மைக்கும் ஈஷாவோட நேர்மைக்கும் இவ்வளோ ஆண்டு காலமாக நாங்கள் சமூக சேவையில் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றிகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலரோட அவதூறுனால் பல பேர் மனசில் ஒரு பொய்யான தகவல் போய் சேருது. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறமாக இருந்ததாகவும் தெளிவாக தெரிஞ்சதுனால இந்த கோர்ட் இந்த 11 வீடியோக்களையும் அகற்றியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை எல்லாத்துக்குமே எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.